ஒரு இஸ்லாமியர் அப்படி பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு 4 வருஷம் பதவி காலம் இருக்கு, நான் சனாதன தர்மம் வேணாம், குரான் படி நான் நீதி வழங்குறேன், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதி, பைபிள் படி, பைபிளுக்கு நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு பேசுனா அந்த நாடு ஏத்துக்கிறோமா? ஊடகங்கள் பேசாம இருப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட் பேசாம இருக்குமா? கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை பிரச்சாரமாக்கி அந்த கற்பனையை வழக்காக்கி அதுக்கு தீர்ப்பு பெறுற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? அதாவது சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னா இனப்படுகொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அது கூட அப்பீல் போல. இன்னும் 100 வருஷம் கழிச்சு அதை படித்தா திமுக திகாலாம் இனப்படுகொலை செய்ய சொன்னாங்கன்னு அதில் எழுதியிருக்காங்க. முதல்ல அந்த மெயின் ரோட்லேருந்தே உள்ளே போகிறதே போலீஸை தாண்டி தான் போகணும். அடுத்து மலை ஏறுற இடத்துல ஒரு செக் போஸ்ட்டு, அதுக்கு மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெல்லித்தோப்பில் நிறைய போலீஸு, அதுக்கப்புறம் கழுத்தூனை சுற்றி எப்பயுமே 50 போலீஸ் இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போகவே முடியாது. தர்காக்காரங்க மெயின்டெனன்ஸ் போகிறவங்க கூட அங்கே போக முடியாது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு நடக்கும்போது அதை போய் மறைக்க சொன்னது யார் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கு வரை விடையில்லை. பிரிவினைக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம் என்ற நூலைத்தான் இன்று வெளியிட்டு இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது, வெளியிட இருக்கிறோம். இன்றைய கால சூழலில் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காக அவங்கவுங்க துறையில் இருக்கவங்க பேச வேண்டிய தேவை அவசியம் இருக்குது. அந்த வகையில் ஊடகத்துறையில் இயங்கக்கூடிய இந்த நூலின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் இந்த ஓராண்டு காலம் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்கும் விதமாக கேரவனில் 46 பக்க கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கேரவன் கட்டுரையும் நியூஸ் மினிட்டில் சந்தீப் மண்டோல் என்பவர் எழுதியிருந்த கட்டுரையும் தான் இந்த பிரச்சனையில் என்ன நடக்குது என்பதை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. அந்த வகையில் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் சுஜாதா அவர்கள் தனது கடமையை சரியாக செய்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய அந்தந்த துறை அதை செய்யலை. ஜட்ஜஸ் ஜுடிஷியரி இருக்குது, ஜுடிஷியரிக்குள்ளே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியும். சித்தாந்த ரீதியாக நீதித்துறை ஆக்கிரமிக்கப்பட்டு நீதித்துறையில் உள்ளிருந்தே அரசியல் சட்டத்தை வீழ்த்தும் ஒரு முயற்சி என்பது இன்றைக்கி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீதித்துறைக்குள்ளது இதுக்கு எதிரான குரல் இருக்கா? 2018 உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள், சிஜேக்கு அடுத்து இருக்கிற நீதிபதி செல்லமேஸ்வரிலிருந்து 4 நீதிபதிகள் கோர்ட்டு நடக்கிற போது வெளியில் நீதித்துறையை தலைமை நீதிபதியும் ஒன்றிய அரசும் சேர்ந்து எப்படி வீழ்த்துகிறார்கள் என்பதை மக்களிடம் வெளிப்படையாக பேசி மக்கள் தான் நீதித்துறையை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுனாங்க. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஓராண்டாக ஆடுகோழி சிக்கந்தர் தர்காவில் வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலை என்று பெயர் வைத்து அழைக்கக்கூடாது, சிக்கந்தர் தர்கா பள்ளிவாசல்லே தொழுவக்கூடாது என்று ஒரு செட்டு வழக்குகள். இரண்டாவதாக தீபத்தூண் பிரச்சனை. தீபத்தூண் ஒன்று கிடையாது, ஆனால் அந்த சர்வே தூணை வைத்து அது ஒரு செட் ஆஃப் வழக்குகள், அதுக்கு ரிட் அப்பீல். அடுத்து இப்போ திருப்பரங்குன்ற மலையில் காவல்துறையே இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்ட இடங்களை கோயில் நிர்வாகம் கையில் எடுக்கணும் அப்படின்றதுக்கான அடுத்த கட்ட வழக்குகள். இப்போ 3வது செட்டு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. இந்த தீர்ப்புகள் எல்லாமே அரசியல் சட்ட விரோதமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சுஜாதா அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறது அப்படின்றது எல்லோரும் நம்ம அதை செய்கிறோம். கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இது எப்படி இந்த வழக்கு நடந்த முறையே முறைகேடாக இருக்குது அப்படின்றத இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அவசியம் எல்லோரும் வாங்கி படிக்கணும். ஏன்னா நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கோர்ட்டில் உட்காந்து தினமலரில் ஒரு செய்தியை காட்டி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு,
தினமலரில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இந்த சர்வே தூண் என்று சொல்லப்படுகிற இப்போ அவங்க பேர் வச்சிருக்கிற தீபத்தூணை கட்டையிலை வைத்து சுற்றி மறைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மறைக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. தினமலரில் ஒரு ஃபோட்டோ வருது. இதை யார் செஞ்சது அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு. நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கோம். இப்போ கோயிலோட அட்வொகேட்டை பார்த்து கேட்குறாரு. கோயிலோட அட்வொகேட் சந்திரசேகர் எழுந்து நாங்கள் தான் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. உடனே அதை குறிச்சிக்கிறார், ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அடுத்து தர்காவுக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு எஸ்ஐ அந்த ஒரு மூலையில் நிற்கிறார் கோர்ட்டோட கடைசியில். அவர் யாருன்னு கூட தெரியாது, எப்படி வந்தார், இந்த வழக்கு என்ன சம்மந்தம்னு தெரியாது. ஆமாங்க ஐயா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை குறிச்சிக்கிறார். அடுத்து அந்த காம்பவுண்ட் சுவர்லேருந்து இந்த தூண் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 50-60 மீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படின்னு அதையும் குறிச்சிக்கிட்டார். அடுத்து தீர்ப்பில் வருது, இந்த வழக்கு நடக்கும்போது அந்த கல் தூணை கட்டையிலை கொண்டு மறைக்கிற போது தர்காவை சேர்ந்தவர்கள் போய் தடுக்கவில்லை, கோயில் தான் அதை மறைச்சாங்க, அதனால் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம். எப்படி இப்போ அந்த தூண் கோயிலுக்கு சொந்தம்னு எப்படி எழுதுறது? கோயிலுக்கு சொந்தம்னு சொன்னால் தான் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்ல முடியும். அதற்கான வழிமுறையை பாருங்கள். ஒரு டைட்டில் டிஸ்பியூட்டு, அந்த டைட்டில் டிஸ்பியூட்டை எவ்வளோ ஈஸியாக நீதிமன்றத்தில் தீர்க்குறாங்க. இதுக்கு நம்ம ஆலமரத்தடி பஞ்சாயத்து இதை விட பல மடங்குகள் 2 பேர் கேள்வி வைப்பாங்க. இப்போ யாரும் அதை கேட்கல. நாட்டில் அதான் நிலைமை. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வழக்கு நடக்கிற போது திருப்பரங்குன்ற மலையில் யாருக்கு அனுமதி கிடையாது. 5 அடுக்கு பாதுகாப்பில் இருந்துச்சு. முதல்ல அந்த மெயின் ரோட்லேருந்தே உள்ளே போகிறதே போலீஸை தாண்டி தான் போனோம். அடுத்து மலை ஏறுற இடத்துல ஒரு செக் போஸ்ட்டு, அதுக்கு மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெல்லித்தோப்பில் நிறைய போலீஸு, அதுக்கப்புறம் கல் தூணை சுற்றி எப்பயுமே 50 போலீஸ் இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போகவே முடியாது. தர்காக்காரங்க மெயின்டெனன்ஸ் போகிறவங்க கூட அங்கே போக முடியாது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு நடக்கும்போது அதை போய் மறைக்க சொன்னது யார் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி வரை விட இல்லை. சரி, மறைக்க சொன்னது ஃபோட்டோ எப்படி தினமலரில் வந்துச்சு? ரிப்போர்ட்டருக்கு அனுமதி கிடையாது. அதை யார் எடுத்து கொடுத்தா? காவல்துறை எடுத்து கொடுத்தாங்களா? அறநிலைத்துறை எடுத்து கொடுத்தாங்களா? வருவாய்த்துறை எடுத்து கொடுத்தாங்களா? இந்த கேள்வியில் எதுக்குமே விடை கிடையாது. இப்போ நான் எதனால் இதை சொல்கிறேன்னா, பாபர் மசூதி பிரச்சனை ஒரு 40-45 வருஷம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் எடுத்து கோயிலை கட்டிட்டாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 2024 டிசம்பர் 25 இந்த பிரச்சனை துவங்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாதி பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் ஜுடிஷியரி வழியாக சாத்தியமாயிருக்கிறது, அரசு அதிகாரிகள் மூலமாக சாத்தியமாயிருக்கிறது. முத இது ஆடுகொலி வெட்டக்கூடாதுன்னு தடுத்தது போலீஸு, அடுத்து ஆர்டராக போட்டது ஆர்டிஓ, அதை தடுக்க சொன்னது ஹெச்ஆர்என்சி ஏசி. அடுத்து இதெல்லாம் டாக்குமெண்ட்டை உருவாக்கிட்டு கோர்ட்டுக்கு வராங்க, கோர்ட்டில் வச்சு அதை ஆர்டராக மாற்றுறாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற பிரச்சனை உண்மையிலே மதுரையில் கிடையவே கிடையாது. யாருமே அதை கூப்பிடல. ஆடுகோழி அவங்க வெட்டுறாங்கன்ற பிரச்சனையே மக்கள்கிட்ட லோக்கலில் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை பிரச்சாரமாக்கி அந்த கற்பனையை வழக்காக்கி அதுக்கு தீர்ப்பு பெறுற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அந்த அபாயத்தை இந்த நூலில் சுஜாதா அவர்கள் பதிவு செய்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பக்கம் 84-86 திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் பெரியாரின் மண்ணுக்கு பொருந்தாத ஒரு இந்து ராஷ்டிரத்தை நோக்கி நிலைமை மெதுவாகவும் உறுதியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமும் பண்பாடும் சார்ந்த களத்தில் இந்த தாக்குதலின் பாரத்தை தாங்க முடியாமல் திராவிட அரசியல் சிரமப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையோட அடிப்படையை கோடிட்டு காட்டுறாங்க. இப்போ தமிழ்நாடு விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்றதான். இப்போ தமிழ்நாட்டுக்குள் ஒரு சர்வே ஸ்டோனை அறிவியல் ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக சிந்தனை உள்ள ஒரு மாநிலத்தில்
ஒரு சர்வே ஸ்டோனை தீபத்தூண் அப்படின்னு மாற்றி வாங்கிட்டாங்களே தீர்ப்பு. டிவிஷன் பெஞ்சில் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. என்ன செய்ய முடிஞ்சுன்னு கேட்குறேன் நான். என்ன செய்ய முடிஞ்சு நம்மளால்? அதை எக்ஸ்போஸ் பண்ணி கூட தீவிரமாக ஊடகங்கள் வினையாற்றவில்லை, நீதித்துறையில் இருக்க பலரும் வினையாற்றவில்லை, அரசியல் கட்சிகளும் வினையாற்றவில்லை. அது பாட்டுக்கு போகுது. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்டம் விதிக்கிற எல்லையெல்லாம் பல மடங்கு தாண்டி போயிட்டார். வெளிப்படையாக போய் எல்லா இடத்துலையும் பேசுகிறார். தீப ஏத்தன்னு நான் நினச்சேன், தடுத்துட்டாங்க, எனக்கு ஏமாத்தமாக போச்சு அப்படின்னு ஒரு மேடையில் பேசுகிறார். அடுத்து சங்கராச்சாரியாரோடு ஐஐடி இயக்குனரோடு பூணூலோட சட்டையை கழுத்திட்டு நிற்கிறார். இன்னொரு நிகழ்வில் பார்த்தா தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்வில் தீபம் ஏற்றார். அவர் ஒரு மாடல் செஞ்சு வச்சு அதில் தீபம் ஏற்றி அதில் என்ன சொன்னார்ன்றது முக்கியம். இந்த 4.5 வருஷ காலம் இருக்குது, இதில் திமுக காரங்க இப்போ கொடுத்ததெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, என்னை பதவி நீக்கம் செஞ்சிட முடியாது. அந்த 4.5 ஆண்டு காலத்தில் எனது மீதி பணிக்காலத்தில் நான் சனாதன தர்மத்துக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அப்படி தான் நடப்பேன்னு சொல்கிறார். இப்படி ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வராத ஒரு நீதிபதி அல்லது பிராமணா இல்லாத ஒரு நீதிபதி பேச முடியுமா சொல்லுங்க? ஒரு இஸ்லாமியர் அப்படி பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு 4 வருஷம் பதவி காலம் இருக்கு, நான் சனாதன தர்மம் வேணாம், குரான் படி நான் நீதி வழங்குறேன், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதி பைபிளுக்கு நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு பேசுனா அந்த நாடு ஏற்றுக்கிறோமா? ஊடகங்கள் பேசாமல் இருப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட் பேசாமல் இருக்குமா? இப்போ இந்த நூல் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த அமைதியைத்தான் கேள்விக்குள்ளாக்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த நூலின் வெளியே நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மண்ணுன்னு சொல்கிறோம். அந்த மண்ணில் எந்த அளவுக்கு எதிர்வினை வந்துச்சு, இந்த பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு எதிர்வினை வந்துச்சு? அப்படி கிடையாது. அதில் ஒரு பிரிவு அதிகாரிகள், தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளே ஆர்எஸ்எஸ்ஸின் இந்த திட்டத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை எல்லாம் இந்த நூல் முழுசாக பதிவு பண்ணுது. கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு சங் பரிவார அமைப்புகள் அரசு நிர்வாகத்திலே ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதை காட்டுது. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் என்பது ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள நீதிபதிகளால் நிறைக்கப்படுகிறது. நீங்கள் 482 இங்கிட்டு போனாலும் சரி, கிரிமினல் ரிட்டு போனாலும் சரி, இங்கிட்டு ஜென்ரல் மிஸ்லின்ஸ் போனாலும் சரி, ரிட் அப்பீல் பொதுநல வழக்கு சொன்னாலும், எங்கே போனாலும் அங்கே இந்த பின்னணியில் உள்ளவர்கள். அது ஒன்று அவங்களும் மறைக்கலை. விக்டோரியா கௌரி அவர்கள் இருந்ததை மறைக்க முடியுமா? நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததை மறைக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளிப்படையாக தான் அவங்க சொல்கிறாங்க. திரும்பவும் அதே நிகழ்வுகள் தான் போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் நிகழ்வுகள் தான் எல்லாம் போகிறாங்க. இப்போ அடுத்து ஒரு 24 பேர் 2 மாதத்துக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 24 பேர் ரெக்கமெண்ட் பண்ணது எப்படி நடந்துச்சு? நீதித்துறை இதில் சொல்கிறாங்க எப்படி நடந்துச்சுன்னு. அந்த 24 பேர் இதுவரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 24 பேர் மொத்தமாக ரெக்கமெண்ட் பண்ணுறன்றது அதிகம் நடக்காது. 15 வழக்கறிஞர்கள், அதில் 9 பேர் மாவட்ட நீதிபதிகள். அந்த 24 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் வழக்கில் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று சங் பரிவார அமைப்புகள் போட்ட வழக்கை தள்ளுபடி செய்த, அங்கே தொழுவக்கூடாது சிக்கந்தர் தர்காவிலன்னு அந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி நிசாபான் அவர்கள் கொலிஜியத்தில் இருந்தாங்க, 3வது இடத்துல இருந்தாங்க. அவங்கள கேரளா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. அங்கே 7வது பிளேஸோ 9வது பிளேஸுக்கு போயிடுறாங்க. இந்த தீர்ப்பு 2 மாதத்தில் மாற்றிடுறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த ரெக்கமெண்டேஷன். அதற்கும் கூட பெரிய எதிர்வினை எழவில்லை. அவங்களுக்கு 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அவங்க மைனாரிட்டி, கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த பெண். அவங்க இன்னும் 3 வருஷம் இருந்தாங்கன்னா ஒரு 75 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது காலி ஆயிடுச்சு. யார் என்ன பேசுனாங்க? ஒன்றும் பேசலை. இப்போ எவ்வளோ ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கும். நீங்கள் திருப்பரங்குன்றம் கிராமங்கள் ஊரில் நீங்கள் இப்படி கேட்டால், அந்த இடத்துல ஏற்றுனா என்ன, இன்னொரு இடத்துல மலை உச்சியில் ஏற்றுனா என்ன பிரச்சனை அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இன்னும் எனக்கு தேனி மாவட்டம், எங்கள் கிராமத்தில் சொந்தக்காரங்கள்லாம் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் எதுக்கு தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பாயிலே சும்மா இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ டெய்லி ப்ரெஸ்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறேன்னு எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
உண்மையிலே கார்த்திகை தீபம் 300 வருஷமாக ஏற்றுற இடத்துல ஏற்றியாச்சு அப்படின்ற தகவலே மக்களுக்கு போகாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஊடகங்கள் ஓரளவு கொஞ்சம் இந்த செய்தியை வெளிப்படுத்தினாலும் கூட இதான் நிலைமை. இப்போ நாம் இன்னும் தீவிரமாக எவ்வளவு இன்னும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த நூல் உணர்த்தை தான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமாக மக்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, இது திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிடையாது. ரெண்டாவது, அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு கிடையாது. 94 இந்து முன்னணியிலேருந்து வெளியேறிய தியாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். அதில் 3வது எதிர்மனுதாரராக ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார். 7வது எதிர்மனுதாரராக இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் இருக்கார். இந்து முன்னணி ராமகோபாலன் தலைமையிலான அமைப்பினர் சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் ஒரு மேடை அமைத்து அதை இடிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க என்று இந்து முன்னணியிலேருந்து வெளியேறிய ஒருவர் வழக்கு போட்டு, அந்த வழக்கு தான் முதல் கார்த்திகை தீப வழக்கு. அந்த வழக்கு 1996 தீர்ப்பாகுது. அந்த வழக்கில் இந்து முன்னணி எடுத்த நிலைப்பாடு இன்னைக்கு கல்தூண் சொல்கிறாங்கல்ல, சர்வே தூண், அங்கே எடுத்துன்னு ராமகோபாலன் சொல்லலை. அவர் சொல்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் திருப்பரங்குன்ற மலையில் நடுவில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் ஏற்றணும், இது சிவனுக்கு சொந்தமானது, முருகன்றதில் இங்கே இல்லை அப்படின்னு அவர் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. கவுண்டர் அஃபிடவிட் அவர் சைன் பண்ணி தாக்கல் பண்ணியிருக்கிறார். அது அந்த தீர்ப்பில் வருது. அப்போ கோயில் எடுத்த நிலைப்பாடு என்ன? நாங்கள் வேறு இடத்துல மாற்ற முடியாது, உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் ஏற்றுவோம். ஏன் காரணம் என்னென்னா, கருவறைக்கு நேர் மேலே அந்த இடம் இருக்குது, இதான் கோயிலின் மரபு, பழக்கம், வழக்கம், ஆகமப்படி சரியானது. 94 முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலைப்பாடு. 2014 2 வழக்கு, சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போடுறாரு, கணேசன் ஒருத்தர் அகில பாரத இந்து மகாசபா அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த 2 வழக்கும் நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முன்னாடி வருகிறது. அந்த 2 வழக்கும் தள்ளுபடியாகுது. அதுவும் மலை உச்சியில் ஏற்றணும் தான் கேட்குறாங்க. மலை உச்சியில் இன்னொரு இடத்துல குதிரை சுனைன்னு ஒரு இடம், அங்கே கேட்குறாங்க. அந்த 2 வழக்கும் தள்ளுபடியாகிறது. அப்போது அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு என்பது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் மட்டும்தான் நாங்கள் தீபம் ஏற்ற முடியும். அன்னைக்கு முதல்வர் யார்? ஜெயலலிதா அவர்கள் 2014. இதுக்கு 2 ரெட் அப்பீல் போகுது. 2017 நீதிபதி MM சுந்தரேஷ் சதீஷ்குமார் அவங்கள ஒரு ரெட் அப்பீல், நீதிபதி கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அவர்கள் இன்னொரு ரெட் அப்பீல். 2 ரெட் அப்பீலாக அவங்களுக்கு தள்ளுபடி ஆகுது. அப்போ முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்னைக்கு ஸ்டாண்ட் என்ன? உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தெல்லாம் ஏற்ற முடியும்னு. இன்றைக்கி திமுக ஆட்சியில் அதே ஸ்டாண்டு தான். இப்போ இது ஆட்சிகள் கட்சிகள் எடுக்கிற ஸ்டாண்டு கிடையாது, அரசாங்கம் எடுக்கிற ஸ்டாண்டு கிடையாது, கோயில் எடுக்கிற ஸ்டாண்ட். கோயிலோட அர்ச்சகர்கள், ஸ்தானியர்கள், பட்டர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு நிலைப்பாடு என்பது இந்த கோயிலுக்கென்று பழக்க வழக்கம் மரபு இருக்குது. ஒரு கோயிலுக்கோட பழக்க வழக்க மரபு இருந்தால் அதை கடைபிடிக்க வேண்டியது கச்சாரன்சி ஆக்ட் செக்ஷன் 28 படி கோயில் நிர்வாகத்தின் கடமை. அதைத்தான் கச்சாரன்சி செய்யுது. இப்போ புதுசாக ஒரு பழக்கத்தை மாற்றுறாங்க, அதை எப்படி செய்ய முடியும்னா கோயில் கேட்குறாங்க. கோயில் தரப்பு சொன்னது நீதிமன்றத்தில், எந்த மலையில் 2 இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க? தமிழ்நாட்டில் எங்கேயாவது 2 இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்களா? இதுக்கு நீதிமன்றம் பதில் சொல்லணும்ல. ஒரு புதிய வழக்கத்தை நீதிமன்றம் உருவாக்க முடியுமா? RSS சங் பரிவார் அமைப்பு இல்லாத யாராவது ஒரு அமைப்பு, விடுதலை சிறுத்தைகளோ வேறு எந்த கட்சியும் எடுத்துக்கோங்க, அமைப்புகளோ இயக்கங்களோ ஒரு கோயிலில் இன்னொரு மரபை உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்குருவாங்களா? நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா? RSS BJP ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் அவங்க அரசியலுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிறது. எந்த ஆதாரம் இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம கண் முன்னாடியே 1923 2025 வரையிலான எந்த வழக்குலையும் கிட்டத்தட்ட ஒரு 19-20 வழக்கு இருக்குது. தீபத்தூண் என்ற வார்த்தையே எதுலேயுமே கிடையாது. தீபத்தூணே ஒன்று கிடையாது. அப்போ கற்பனையாக தீபத்தூணை உருவாக்கியவர் நமது மரியாதைக்குரிய நீதிபதி நமது நண்பர் GR சுவாமிநாதன் அவர்கள் தான். அவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். தீபத்தூன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சு இன்றைக்கி தீபத்தூண் தீபத்தூண் இந்த வார்த்தைகள் உருவாக்குற சமூகத்தில் விளைவு கடுமையானது. தீபத்தூன்ற வார்த்தை வச்சுட்டா அதை ஏதோ தீபம் ஏற்றின இடம் மாதிரி ஒரு சென்ஸ் வந்துடுது பாருங்கள். இப்போ நீங்களாம் இந்துன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எல்லோரும் நம்ம அதை நம்பிட்டு தானே இருக்கிறோம். தொடர்ந்து அதை சொல்ல நம்மளாம் இந்து அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதே போல் தான் தீபத்தூன்ற வார்த்தை. இன்னும் ஒரு இப்போ சமீபத்தில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அதாவது சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னா இனப்படுகொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அது கூட அப்பீல் போல. இன்னும் 100 வருஷங்கள் அதை படித்தா திமுக திகாலாம் இனப்படுகொலை செய்ய சொன்னாங்கன்னு அதில் எழுதியிருக்காங்க.
அதை 100 வருஷம் கழிச்சு படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, 1923 25/8/1923 நீதிபதி ராமையர் கொடுத்த தீர்ப்பு வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதான் பேஸ் டாக்குமெண்ட். இந்த வழக்குக்கான அடிப்படை ஆவணன்றது அந்த ராமையர் கொடுத்த தீர்ப்பு தான் மதுரை சார்பு நீதிமன்றத்தில். இது சிறுமதி தீர்ப்பு, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு 50 வருஷத்துக்கு அப்புறம் 100 வருஷத்துக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்கள். கோர்ட்டு பொய் சொல்லுமான்னு சொல்லுவாங்கல்ல, மற்றதெல்லாம் போயிடும், ஆனால் தீர்ப்பு என்பது இருக்கும். இப்போ எவ்வளோ ஒரு அபாயகரமான விளையாட்டை இவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நூல் உணர்த்துகிறது. இந்த நூலில் அந்த ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரியை ரொம்ப தெளிவாக சுஜாதா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதற்காக மதுரைக்கு வந்து பல நாட்கள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு சொல்லி பல முறை கிட்டத்தட்ட 6 மாதம் தொடர்ச்சியாக அவர் உழைத்தது எங்களுக்கு தெரியும். மழை வந்து நிறைய பேர் அதுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. எழுதுகிற பலரும் இதை பற்றி எழுதுகிற பலரும் மலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அதிகாலை 5:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த அறக்கழகம் யூடியூப் சேனல் தோழர் தவம் தமிழ்தாசன்லாம் வந்திருக்காங்க. இவர்களோடு சேர்ந்து தான் சுஜாதா போனாங்க. போலீஸ் அன்னைக்கும் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி அங்கே போய் இன்றைக்கி அங்கே இருக்கிற எல்லா இடமும் உச்சி பிள்ளையார் கோயில்னா எது, நெல்லித்தோப்புனா எது, அங்கே சமாதிகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த தர்கா எங்கே இருக்குது, கொடிமரம் எங்கே இருக்குது, இந்த தூண் எங்கே இருக்குது, அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். அப்படி நேரடியாக பார்த்து அதிகாரிகளை சந்திக்க முயற்சி பண்ணி, இன்னொரு தரப்பை சந்திக்க முயற்சி பண்ணி, இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படி மாநாட்டுக்கு அவங்க வரும்போது அவங்க நேரடியாக அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. ஒரு பதட்டமாக வராங்க. காரில் வரும்போதே வெறி கொண்ட கூட்டம் மாதிரி போகிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரில, என்ன தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பதட்டத்தில் தான் வந்தாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லி மெதுவாக அப்புறம் 1-2 பேர் கூட அனுப்பி அவங்க போய் வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததில் அந்த பதட்டம் மாறலை. அப்படி தான் அன்றைக்கி மதுரை இருந்தது. உள்ளூர் கூட்டம் கிடையாது. ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி அதை முறியடித்தோம். வெளியூர் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த நூல் என்பது வரலாற்று ரீதியான தகவல்கள், தொல்லியல் ரீதியான தகவல்கள், கள ஆய்வு, களத்தில் நேரடியாக அந்த இடத்த பார்த்தது மட்டும் இல்லை, ஃபீல்டில் போராட்டம் நடக்கிறது எல்லாத்தையும் ஆய்வு செய்து, அப்புறம் ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரி 1923 இன்றைக்கி வரை என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, இதை கம்பேர் பண்ணி அயோத்தியில் என்ன நடந்துச்சு, இங்கே எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் இணைத்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு நூல் போல இந்த நூல் என்பது வெளிவந்திருக்கிறது. இந்த நூலை அனைவரும் படிக்க வேண்டும். இப்படி சங் பரிவார அமைப்புகள் அயோத்தி போல் ரொம்ப காலத்துக்கெல்லாம் இதை எடுத்துக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு கால சூழ்நிலை வேறு, இன்னைக்கு கால சூழ்நிலை வேறு. இப்போ அதை வந்து தடுத்து நம்ம அஃபென்சிவாக போகணும் அப்படின்னா அதற்கு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. எனவே இந்த நூலை அனைவரும் படித்து அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்று கோரி நிறைவு செய்கிறேன். நன்றி.